சென்னை எம்.சி. ராஜா விடுதியில் தரமான உணவு வழங்கப்படாதது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெங்கடாபுரம் திட்ட குடியிருப்பு பகுதியில் 2,59,00,000 ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணியை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோட்டூர்புரம் மற்றும் சைதாப்பேட்டை பகுதிகளில் 2,322 புதிய குடியிருப்புகள் வருகிற பொங்கலுக்குள் மக்களுக்கு வழங்கப்படும் என கூறினார். எம்.சி. ராஜா விடுதியில் தரமான உணவுகள் வழங்கப்படவில்லை என புகார் வந்துள்ளதை அடுத்து உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உணவருந்தும் கூடங்கள், உணவு தயாரிக்கும் இடங்கள் என்று சுற்றுச்சூழல் அமைப்புகள் என்று ஏராளமான வசதிகளோடு கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நட்சத்திர அந்தஸ்துடன் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம். நானும் கூட கேள்விப்பட்டேன். நேற்றைக்கு அளிக்கப்பட்ட உணவு தரமாக இல்லை என்பதுதான் புகார். அது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரி செய்யப்படும். உடனே நீங்க அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்றீங்க. போய் அந்த பில்டிங்கை படம் எடுத்து காட்டுங்க.